ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஓகே, இன்றைக்கி காலையில் நம்ம எக் பர்கர் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். 3 முட்டை, மயோனீஸ், Maggi Seasoning, chili sauce, salad, onion, tomato, 3 burger bun, butter, Magerine ஒரு பிளான்ட் எடுத்துங்க. ஓகே, முதலாவது நம்ம பிரெட் பன் எடுத்து அது 2 பீசஸாக கட் பண்ணிக்குவோம். ஒவ்வொரு பன்னையும் எடுத்து இந்த மாதிரி 2 பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் அதில் பட்டர் தடணும். ஓகே, நம்ம வெட்டி வச்ச பன்னை எடுத்து அது 2 வெட்டி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து பட்டரை தடைக்குவோம். கீழே உள்ள பன்னும் மேலே உள்ள பன்னுக்கும் எல்லாம் பிரெட்லேயும் இந்த 3 பன்னுலேயும் நம்ம பட்டர் தடவி ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அடுத்தது நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ 1 டீஸ்பூன் பட்டர் எடுத்து போட்டுக்குவோம். சட்டியில் போட்டுட்டு சட்டி சூடாகி அது அந்த பட்டர் வந்து கரைஞ்சி பிற்பாடு நம்ம பட்டர் போட்டு செஞ்ச அந்த பிரெட் எடுத்து டோஸ்ட் பண்ணலாம். டோஸ்ட் பண்ணி நீங்கள் எடுக்கிறப்ப அது கீழே வந்து ப்ரௌனாக இருக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு பன்னையும் போட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். நம்ம இந்த மாதிரி கலர் இருக்கணும், ப்ரௌனிஷாக இருக்கணும். அது வந்து லைட்டாக இந்த மாதிரி எடுத்துடணும். இப்போ 3 முட்டை நம்ம எடுத்து வச்சுக்குவோம் பொரிக்கிறதுக்கு. அது முன்னைக்கே சட்டியில் 1 டீஸ்பூன்னு பட்ரு போட்டு கொஞ்சம் அந்த பட்ரு கரைஞ்ச பிற்பாடு ஒரு முட்டையை இன்னொரு பாத்திரத்தில் உடச்சி அதை ஊற்றிட்டு தென் அப்புறம் அந்த ஸ்மால் பாத்திரத்துலேருந்து எடுத்து சட்டிக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஊற்றினா அந்த முட்டை கட்டு போயிருந்தால் கூட நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி சட்டியில் ஊற்றணும். நீங்கள் ஊற்றுறப்ப வந்து மெதுவாக ஊற்றுங்க. உங்களுக்கு வந்து அந்த சர்க்கிள் வரணும். அந்த பர்கர் பன் இருக்குல்ல, அந்த பண்ணோட ஸ்மால் சர்க்கிள் வர மாதிரி மெதுவாக ஊற்றுங்க. இப்போ மேகி சீசனிங் போடுவோம். லேசாக ஒரு 2-3 ட்ராப்ஸ் அங்கங்கே தெளிச்சு விட்டால் போதும். போட்டுட்டு இதுக்கப்புறம் ஒயிட் பெப்பர், நீங்கள் ஒயிட் பெப்பர் இல்லாட்டி பிளாக் பெப்பர் யூஸ் பண்ணால் கூட ஓகே தான். நான் இங்கே ஒயிட் பெப்பர் யூஸ் பண்ணுறேன். அதை தூவி விடுவோம். நம்ம சாஸ் அந்த மேகி சாஸில் போட்டால் அதிலே சால்ட் இருக்கும். நம்ம சால்ட் போட வேண்டிய அவசியம் இல்லை. இது நல்லா அப்படியே லேசாக ஓரத்தில் சுரண்டி விட்டுட்டு உங்களால் நவுத்த முடிஞ்சு அந்த கீரை நல்லா வெந்துருச்சுனாக்கா அதுக்கப்புறம் எடுத்து திருப்பி போடணும். திருப்பி போட்டு அந்த சீட்டை நல்லா குக் பண்ண பிற்பாடு நீங்கள் எடுத்துடலாம். சில பேர் வந்து தேங்காய் மசாலா பிடிக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் ஊற்றுறப்ப அந்த எக் யோக் வந்து உடையாமல் லேஸ் அப்படி எடுத்து கீழே வந்த பிற்பாடு அப்படியே தூக்கி வச்சு கூட சாப்பிடலாம். ஆனால் வீட்டில் இங்கே வந்து நாங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சு தான் விரும்பி சாப்பிடுவோம். அதனால் முன்னுக்கு பின்னாலும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். இப்போ முட்டை பொரிச்சாச்சு. சாலட், ஆனியன் அண்ட் டொமேட்டோ ரெடியாக இருக்குது. ஏக்கும் நம்ம பொரிச்சு அந்த ஓரத்தில் நடிச்சிட்டு அந்த பாத்திரத்தில். இப்போ வந்து நம்ம அடுக்கிற வேலை தான். அந்த பர்கர் பன் மேலே வந்து அடுக்கிற வேலை தான். வாங்க பார்க்கலாம் எப்படி அடுக்கிறதுன்னு. ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு பிளேட் மேலே நம்ம டோஸ்ட் பண்ண பிரெட் பாட்டம் பார்ட் மட்டும் வரிசையில் நம்ம அடுக்கி வைப்போம். ஏன்னா மேலே வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். அந்த பர்கரை வந்து ஒன்று மேலே ஒன்று நீங்கள் அடுக்கி வைக்கிறதுக்காக வேண்டி அரேஞ்ச் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டம் பிளேட் மேலே வந்து நீங்கள் மயோனீஸ் சர்க்கிளை ஊற்றி விடுங்க. அப்படி உங்கள்கிட்ட இந்த மாதிரி டியூப் இல்லைனாக்கா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி விடலாம் பிரெட் மேலே. அதுக்கப்புறம் நம்ம சேலட் எடுத்து அடுக்கிறோம். சேலட் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ நீங்கள் அவ்வளோ வைக்கலாம். நீங்கள் கூட சாப்பிட்றதா இருந்தாக்கா நீங்கள் கூட ஒரு 3 கூட வைக்கலாம். இது சின்ன பீஸாக இருக்குன்னா அது 2 வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நான் ஏக் எடுத்து வைக்க போகிறேன். பொரிச்ச முட்டை இருக்குல்ல, அது வந்து ஒவ்வொரு பன் மேலேயும் நான் வைக்கிறேன். பன்னிக்கு அந்த வெஜிடபிள் மேலே வைக்கிறேன், சேலட் மேலே.
ஓகே, இப்போ வந்து நான் ஆனியன் வைக்கிறேன். ஆனியன் எடுத்து எல்லாம் அந்த எக் மேலே வைக்கிறேன். ஸோ சில பேருக்கு ஆனியன் பிடிக்கலன்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் கூடுதலாக கூட அதில் வச்சுக்கலாம். மேலே நான் டொமேட்டோ வைக்க போகிறேன். கட்டின டொமேட்டோ வெட்டி சர்க்கிளாக கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, ஸோ அந்த டொமேட்டோ வந்து ஒன்று ஒன்று வைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், மைனீஸ் திருப்பி மேலே ஊற்றி விடணும். முதல்ல நான் சொன்ன மாதிரி அப்படி உங்கள்கிட்ட இந்த மாதிரி டியூப் இல்லைனாக்கா நீங்கள் அந்த டாப் பிரெட் மேலே இருக்குல்ல, பன் இருக்குல்ல, அந்த பன்னு மேலே கூட நீங்கள் அப்ளை பண்ணி விடலாம். டியூப் இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி வெஜிடபிள் மேலே நீங்கள் அப்படியே சுற்றி நீங்கள் ஊற்றி விடலாம். அதில் நம்ம சில்லி சாஸ் ஊற்றுறோம், இந்த மாதிரி ஜிக்ஸாக்டாக ஊற்றி ஒரு பேட்டர்னாக ஊற்றி விடணும். ஊற்றின பிற்பாடு அந்த டாப் பன் இருக்குல்ல, ஸோ அந்த பன்னை தூக்கி நம்ம வைக்கிறோம். ஸோ இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா க்ரான்ச்சி. அந்த ஆனியன் வந்து க்ரான்ச்சினஸ் கொடுக்கும், டொமேட்டோ ஜூஸி கொடுக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங், பாய். Drop it.